ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியம் வச்சிருக்க அட்டகன் டைட்டில் சீசன் 4 எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்க ஆளுங்களே சொல்றா எல்லாம் முடிஞ்சது. இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல லீவாய். அவரை காப்பாற்றி கொண்டு வந்த டைம் போல. எல்லாரும் டைட்டன்ஸா ஒரு மாதிரி இறந்து போயிருக்காங்க. அவங்கள நீ ஒருத்த மட்டும்தான் உயிர் பழிச்சிருக்க. நீ தண்டர் ஸ்பேஸ் ரேஞ்சால பாதிக்கப்பட்டு உனக்கு ஒன்னும் ஆகலனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு ஹேக்கர்மேன். அவங்க பிடிவாத குணம் உள்ளவங்க. கண்ணு போச்சு போல. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. இனி ஜீக்கோட இந்த திட்டத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். ஹார்மினோ கமாண்டர் பிக்சஸோ இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏரனோட பிளானே ஜீக் கடத்தி வச்சிருக்க அந்த ஃபவுண்டரை காப்பாத்தணுன்றதுதான். ஜீக்கோட இந்த வைன் பிளானால ஏகரிஸ்ட் ஒன்று சேர்ந்து ஐலாண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நம்ம ஏரன் ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். முடிஞ்சது. இனி எனக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஒவ்வொருத்தரோட புது வாழ்க்கைக்கு பின்னாடி அழிவு மறைஞ்சதானே இருக்கு. இப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு நாள் நம்ம அடைஞ்சு கடந்ததுதான். ஒருவேளை நீயும் நானும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தரமான முடிவை கண்டுபிடிக்கலாம். சரியா லீவாய்? யாரா நீங்க பேசணும் அந்த டைம் போல. இது அவன்தான். மொத்த உலகமும் இப்ப எப்படி என் கண் முன்னாடி வந்துச்சு லீவாய்? எனக்கு என்னாச்சு? நம்ம கிட்ட இருந்த சீக் தப்பிச்சிட்டானா? நீ முதல்ல ரெஸ்ட் எடு. எழுந்ததுமே அதுதான் கேக்குறேன். எங்கேயும் காணோம். ஏகரிஸ்ட் எத்தனை டைம் தப்பிக்கிறான் விட்டு ஒரு கண்ணை மட்டும் வச்சு அவங்க நாள் முழுக்க சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சுத்தமா புரியல. இது என்னோட தப்பு தான். நான் ஏமாந்துட்டேன். இத பத்தி ஏரன் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் இப்படி பண்ணிருக்கான். அவன் பண்ணதுல ஏதாவது தப்பாயிடுச்சா? உண்மை என்னன்னா நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அதுக்கு பதிலா நாம ஓடி ஒழியணுமா? நாம இத பண்ணுவோம் நம்புறியா? உன்னோட கேள்விகள் எப்போதும் என்னோட மனசு ஒரு விதமான பாரமாக்கிடும் தெரியுமா? எனக்காக இப்போ உன்னால ஒரு உதவி பண்ண முடியுமா? இங்க இருந்து நம்மளால குதிரைகள் இல்லாம போக முடியாது. சோ அதனால நீ சொன்ன மாதிரி எதிரிகளை நரகத்துக்கு அனுப்புற ஆக்ஷன்ல நம்ம இறங்கலாமா? போகல. நம்ம தடுக்கணும்னா சீக்கோட தலையை வெட்டணும். கமாண்டர் மெகத், நல்லா யோசிங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கே புரியும். டீல் போடுறாங்க. ஹேக்கர் மேல சேர்ந்த லீவாய், உன்னால எல்லாரையும் எதிர்க்க முடியும்னு நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உன் பிளான் மட்டும் வேலை செய்யலன்னா என் கண்ணுல இருக்கிற புல்லட் உன் நெத்தில பாயும். இது பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய நேரம் இல்ல. இப்போ வரைக்கும் உங்க 2 பேர் மேல நான் கருணை காட்டுறதுனாலதான் நீங்க உயிரோட இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, சுட போறீங்களா இல்ல கேட்க போறீங்களா? முடிவு உங்களுது. கெஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? மிரட்டினேன். ஒத்துக்கிறேன். உன்னை என்னால எப்ப வேணா சுட முடியும். உன்னோட பிளான் சீக்க கொள்றதுன்னா இந்நேரம் அவன் எங்க இருக்கான்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபவுண்டர் கிட்ட தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னா ஜீக் ராயல் பிளேடர்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணா. ஆனா அங்க ஃபவுண்டிங் டைட்டனோட முடிவு என்னவா இருந்திருக்கும் தெரியல. உனக்கு டைட்டன்ஸ பத்தின புரிதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆஞ்சி. மார்லிஸ பத்தியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா அந்த ஃபவுண்டிங் டைட்டனை பத்தி இன்னும் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது கருணையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் இங்க நடக்கிற அழிவு மெதுவா நடந்துட்டு இருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சான்ஸ் இது மட்டும்தான். நாம ஒன்னா சேர்ந்து போராடுறதுதான் ஒரே வழி. சோ நீங்க என்ன சொல்றீங்க? தூங்க முடியாது, ஒன்றும் முடியாது. என்ன யாரையா? அம்மா நிச்சயமா ஃபால்கோவை சாப்பிட்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க.
நான் தான் அவனை வலுக்கட்டாயமா தள்ளி விடணும். அவங்கள ஹர்ட் பண்ணாம டைட்டன் ஃபார்ம்ல இருந்து அவங்கள குணப்படுத்துறதுக்கு இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. இது வேலை செய்யுமா செய்யாதான்னு கூட எனக்கு தெரியல. என்னை நீ மன்னிச்சிரு ஃபால்கோ. உன்னை நான் இங்க தனியா அழைச்சிட்டு வந்ததுக்கு என் மேல உனக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா நீ என்னை கொஞ்சம் கூட சந்தேகப்படாம எதுக்காக என்ன நம்புற? என்ன காரணம்? இல்ல குற்ற உணர்ச்சி வருது. ஷாஷா, நான் ஏன் இப்படி பண்றேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? சார், இங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. இது ஒரு கைவிடப்பட்ட வில்லேஜ் தானே? ஆமா, இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நான் உனக்கு அதை காட்டுறேன். அப்போ இது ராகுகோ வில்லேஜா? இந்த இடத்தை பத்தி உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அது நீங்க சொல்லிதான். நேத்து ராத்திரி நீங்க பொல்ல போயிட்டு இருந்ததா என் காதால நான் கேட்டேன். அவங்க பேரு சாஷா தானே? அங்க யாட்ஷிப்குள்ள வந்து கேப்பி சுடும்போது மத்த சோல்ஜர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தவர் தானே அவரு? என்னை பத்தி முழுசா தெரிஞ்ச ஆள் நீங்க மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க வச்சு என்ன பழி தீக்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படி இல்ல. நாங்க சோல்ஜர்ஸ் பேட்டில்ல மட்டும்தான் ஒருத்தரை கொள்ளுவோம், மத்த நேரத்துல இல்ல. ரொம்ப வருஷமா நகராம அப்படியே இருக்காங்க. இவங்களால எங்கேயும் நகர முடியாது. இவங்க ஆபத்தானவங்களும் கிடையாது. இவங்க ஏன் இங்க இருக்காங்க? நம்ம ஏன் இங்க வந்தோம்? நீங்க என்ன வச்சு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஓடிடு. ஆமா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இவங்க பல்ல கிளீன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இந்த மாதிரியான வாய்ப்பு மறுபடியும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல அந்த ராஃப்ட பயன்படுத்தி அந்த கூரை மேல ஏறனா உனக்கு பெர்ஃபெக்ட் ஆங்கிள் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் சொல்றது கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ண, புரியுதா? சோ வேலைய ஆரம்பிக்கிறியா? கேக்க நல்லதா இருக்கு. கேபி, நல்ல வேலை பேர் உண்மை தெரிஞ்சது. இன்னமும் நம்பின்னு இருந்துக்கிறேன். ஒன்றும் தெரியல. உங்களுக்குள்ள சண்டை வருது. அவன் குதிக்க போறான். அடப்பை. சொன்னா புரியாது. ஒருவேளை செத்தா உனக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. வைத்தியகாரா. அதான் கேட்குறான், இவனும் என்ன பண்ணுறது? அதுக்குன்னு செத்துருந்தா எர்வினோட உயிருக்கு என்னடா வேல்யூ அப்புறம்? எதுக்காக நீ அவனுக்கு உறுப்புல எஸ்கேப் ஆக பார்க்கறியா? நினைச்சேன். ஏன்னா நீ யோசிச்சதான் நானும் யோசிச்சேன். உங்க அம்மா மனுஷியா மாறணும்ல. அப்படின்னா உன்னோட கொலாசல் பவரை என் அம்மாவை கொடுக்கணும்னு நினைச்சியா? எனக்காக உன் உயிரை தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல. இப்படி பண்ணா என் மனசு மாறணும் உனக்கு நல்லாவே தெரியும். அதான் நீ எதிர்பார்த்தாங்க பையன் பார்க்கும் போதெல்லாம்
ஒரு சோல்ஜரா மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ உன் கண்ணை பார்த்து பேசக்கூட தைரியம் இல்லை. என் அம்மாவுக்காக யாரை கொல்லணும்னு நினைச்சனோ அவனுக்காக என் ஃப்ரெண்டு உயிரை கொடுக்க போயிட்டான். இந்த விஷயத்துல நான் ஒரு சோல்ஜரா யோசிக்காம சுயநலமா யோசிச்சுட்டேன். நானும் அப்படித்தான் காணே. ஒரு கமாண்டரா சரியான முடிவு எடுக்க முடியாம முழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணாதான் புரியுதாடா ஐயப்பா. இங்க பாரு ஆர்மின், என் அம்மாவை பெருமைப்படுத்துற மாதிரி நான் ஒரு நல்ல சோல்ஜரா மாறுவேன். சரி வா நம்ம போலாம். இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கிற மத்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்தலாம். இது பார்க்குறேன், இது அங்கேயே பேச வேண்டியதாங்களா? இப்ப எப்படி இருக்க? உன்னை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் மேல அக்கறைப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்க, நான் ரொம்ப லக்கி தான். இந்த ஷால் இவகிட்ட தான் இருக்குதா? இந்த ஸ்கார்ஃப் தானே மெயினான காரணம். ஆனா இது உன்கிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதை நான் எடுத்ததுக்கு மன்னிச்சிடு. அப்போதைக்கு என் பக்கத்துல இருந்தது இந்த ஸ்கார்ஃப் மட்டும்தான். என் வயித்துல பாஞ்சு தண்டை ஸ்பியர் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸால உதவி பண்ண முடியாதான். 100 வருஷங்களா அடிமையாவே கூண்டுக்குள்ள நம்ம இருந்துட்டோம்ல. ஆனா நம்ம ஏரன் உலகம் முழுக்க நம்ம சுத்தி திரிய போராடுறான். இதோட முடிவுதான் என்ன? அன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பாடு கொடுக்கும் போது நானும் ஏரனும் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவன் உன்னை பத்தி தான் பேசினான். அவன் உன்கிட்ட வந்து ஸ்கார்ஃப் எங்கன்னு கேட்டா தூக்கி எறின்னு சொன்னான். ஆனா அது எதுக்காக சொன்னான்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவன் ஏதோ கோவமா இருந்தாங்க. நானும் ஒரு சோல்ஜர் ஆவேன், அப்படியே உன்ன மாதிரி. ஒருவேளை நான் செத்துட்டா எதுவுமே நடக்காது. ஒன்னு மாதிரி ஆகணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். உன் வழியிலேயே பின்பற்றி போகணும்னு சொல்லும். உயிரை விட்டா கூட தப்பு இல்லைன்னு தோணும். இங்க இருந்து கடைசி டைகர் வரைக்கும் எல்லாம் நகர்ந்து போயிடுச்சு. முடிஞ்சிச்சு. அதுங்க மறுபடியும் திரும்ப வராம இருந்தா நல்லது. எனக்கு அப்படி தோணல. ஃப்ரீடம்கான நம்ம சண்டையை இனிமேல் ஆரம்பிக்க போகுது. கடந்த 100 வருஷங்களா வாளுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களால எல்டிஎன் எம்பையரை சேர்ந்தவங்க தினம் துன்பத்தை அனுபவிச்சாங்க. ஆனா இனி அது நடக்காது. இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமானவங்களா இருப்போம். செதஞ்ச இந்த லெபார்டரியாஸ ஈகரைஸா சேர்ந்து நம்ம எல்லாரும் உருவாக்குவோம். இந்த வெற்றியை மக்கள் கொண்டாடுறோம். ஜீன் எப்படா சேர்ந்த? சரி, நீ என்ன யோசிக்கிற? ஏகரிஸ்ட இப்படி ஒண்ணு திரட்டி பேசுறது சரின்னு தோணுதா? இல்ல இவங்க கூட நீயும் சேர போறியா? எனக்கு அப்படி எந்த யோசனையும் இல்ல. ஆனா ஜானுக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. மனப்பூர்வமா இதை நம்ம செய்வோம். மனப்பூர்வமா இதை நம்ம செய்வோம். மனப்பூர்வமா இதை நம்ம செய்வோம். மனப்பூர்வமா இதை நம்ம செய்வோம். மனப்பூர்வமா இதை நம்ம செய்யலாம். ஏகரிஸ்ட் வாழ்க. கொண்டாடி மனப்பூர்வமா இதை நம்ம செய்யலாம். ஏரனுக்காக, நம்ம எல்டியனுக்காக. முடிஞ்ச அளவுக்கு ரெய்னர் எங்கன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். டேய் என்ன நடக்குதுங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதனால பொறுமையாவே நம்ம அங்க போகலாம். நாம இதுக்காக வேற வழி யோசிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இத பத்தி நாம சாப்பிட்டுக்கிட்டே முடிவு எடுக்கலாமா? அப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே ஆர்மின்? சிவருக்குள்ள இருந்த எல்லா டைட்டன்ஸும் இப்ப உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சு. என்ன இருக்கு ஜாலியா பார்க்கணும். கட்டுப்படுத்துற ஒரே சக்தி. ஆனி, ஓ இப்பதான் பாக்க அடப்பாவீங்களா? வாய் ஃபுல்லா ஃபுட்டா இருக்கு. 4 வருஷமா தின்னாம இருந்தால. மூஞ்ச பாத்தியா? வாயில சாப்பிட சொன்னா முகத்துல சாப்பிடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் காணி, கொஞ்சம் நிறுத்து. மூஞ்சில உள்ளத வளைச்சாலே 2 பேர் சாப்பிடலாம். 4 வருஷமா எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கா காணி. இத வாங்குறதுக்கு லைன் பெருசா நின்னுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரிதான் நினைச்சேன். ஓ இங்க இருந்து தான் அங்க போயிடறா. நான் இப்ப ஆர்மியையும் கானியையும் சந்திச்சேன். அவங்க கூட இப்ப சேர்ந்து போறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. சோ நான் போயிட்டு வரேன். உன்னை தொந்தரவு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு. நான் தனிமையில இருந்து இந்த 4 வருஷம் எனக்கு துணையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. குட் பை. இப்படிக்கு பேசிக்கொள்ளா நண்பி. அவங்களும் கேஷுவலா பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. நல்லாதான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தனியா உட்கார்ந்து சாப்பிடணும். இந்த எம்பரரை சேர்ந்த காம்ரேட்ஸ் என் கூட சேர்ந்ததுக்கு நன்றி.
அத்துமீறி உள்ள நுழைஞ்ச 2 வாலண்டியர்ஸ்க்கு இப்ப தீர்ப்பு சொல்ல போறோம். இவங்க 2 பேரும் எல்டிஎன் எம்பரருக்கு எதிரானவங்க. இந்த உலகத்துல நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்ன்றதுக்காக ஏரன் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் கனவை காப்பாத்த நாமளும் அவனுக்கு உதவியா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நம்ம பாரடைஸ் மட்டும்தான் ஆளும். இந்த குற்றவாளியோட பேரு ஏரனா. மார்லியன்ஸ்க்கு எதிரா கிளர்ச்சி பண்றேன்னு சொல்லி நம்ம எல்டிஎன் எம்பரருக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சவ. ஆனா இவ நமக்காக சண்டை போட வரல. இவளோட மொத்த விசுவாசத்தையும் அந்த ஜீக் மேலதான் காட்டினா. அவனுக்கு இந்த பவர் கிடைச்சா இந்த எல்டிஎன் எம்பரரை இந்த உலகத்துல இருந்து அழிக்க முடியும்னு இவன் நினைச்சா. எதுக்கும் உதவாத மார்லியனை இங்கேயே கொண்டெடுக்க. இவங்க பிளான தடுத்ததுக்கு ஏரனுக்கு தான் நன்றி சொல்லணும். இனி இந்த மாதிரியான துரோகிகளை தலை தூக்க அனுமதிக்க கூடாது. நம்மளை எதிர்க்க இவங்க விடக்கூடாது. மார்லியன் அரக்கர்களை நடந்ததுதான் திரும்ப நடக்கிறது. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்போம். உன்னால என்ன சொல்ல முடியாது. இன்னும் அதுக்கு நேரம் வரல. அப்புறம் இவனோட பேரு யான் கபோர். ஏரியாவை பத்தி வேகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் தான் உதவியா இருந்தான். இவனோட அறிவை அந்த பிளானுக்காக பயன்படுத்தி இருக்கான். இது போதும். இப்பவும் உன் அறிவுக்காக நான் ஒரு வாய்ப்பு தரேன். நீ நினைச்சா இந்த எல்டிஎன் எம்பயர் கூட திரும்பவும் சேரலாம். இன்னமும் உனக்கு நேரம் இருக்கு. பதில யோசிச்சு சொல்லு. நான் ஒரு மார்லியன். என்னோட சொந்த நாட்டுக்காக தான் நான் இங்க வாலண்டரியாவே வந்து ஜாயின் பண்ணேன். ஆமா, இந்த பிளானால உங்களுக்கு உதவ முடியும் நான் நம்பினேன். ஆனா நீங்களும் அதுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி எல்லாம் அழியறத நான் பார்க்க விரும்பல. ஏனோட கோபத்தால நிச்சயம் எங்க உள்ள எல்லாரும் சாவும். அதான் உண்மை. உங்களை மாதிரி உயிர் பிழைச்சா போதுன்னு கொள்கையே இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன். செதறி கடந்த எல்லா எல்டிஎல்ஸும் இப்ப இந்த ஐலாண்ட்ல ஒன்னா இருக்கீங்க. நல்லது நினைக்கிறவனுக்கு சாவுதான்னா அதை நான் ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறமாவது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அமைதியா நிக்காம அவளுக்கு எடுத்து சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல சுடல, தரையில சுட்டுக்கிறோம். அப்பா என்ன பண்ற? என்ன மன்னிச்சிரு. இப்படி பண்றது சரியில்லை. என்ன சொல்ற? என்ன கோவப்படுத்தாத ஜான். மூணு பேருமே யாராவது போய் விகாசாவை தேடுங்க. திடீர்னு அந்த கார் எப்படி வந்துச்சு? அப்ப ஜான் சுட்டது விகாசாவுக்கு சிக்னல் இவங்களா ஒரு டீம் தனியா பண்ணுகிறாங்க. லிவை ஆஞ்சியம் எல்லாம் இப்போ ஒரே டீம். இவங்க 4 டைட்டன் தனியா போராடணும். ஆமா, நீ ஒரு கார் டைட்டன்னா எப்படியாவது அப்பப்ப மாறுவ, சரிதானே? நீ பல்ல வளர்க்கவே மாட்டியா? ஆமா, என்ன சொன்ன இப்போ? இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். ஆனா எதுக்காக? அதுதான் புரியல. ஏகரிஸ்டோட இருந்தா நீ பணக்காரன் ஆகலாம். அதோட நீ எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. நீ சொல்றது சரிதான். நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் என் ரூம்குள்ள உட்காந்து பல தடவை யோசிச்சதுண்டு. ஆனா எனக்கு என் வாழ்க்கையோட கடைசி நொடி வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஜான், நீ எதை பத்தி பேச வரன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் தேங்க்ஸ். கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோ. டைட்டிலோட நாள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? எங்களோட பிளானுக்கு உதவி பண்றதுக்காக கார்ட் எடுத்துக்கிட்டா. இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டீல். சில கார்
காரணத்துக்காக உன்னை உயிரோட கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோம். எழுந்துரு. தானே பார்த்தேன், யாரா இவ்வளோ மரியாதை எழுப்புறது? இப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ரைனர். உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா? இனி இவங்க எல்லாருமே இப்ப நம்ம பக்கம் தான். இவ்வளோ சேர்த்து 4 டைட்டில் கேட்டாங்க. லெட்ஸ் கோ. எங்க போறோம்? இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு டீமே பயங்கரமா இருக்கு. இந்த எபிசோட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எல்லா விஷயம் தான் நடந்தது. எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது வந்து லிவையும் ஆஞ்சு இந்த முடிவு எடுப்பாங்கன்றது தான் சர்ப்ரைஸாக இருந்தது, இவங்க கூட சேர்ந்து போராடுவாங்கன்ட்டு. பட் லிவைக்கு பார்த்தா கண் 2 விரல் ஏதோ போயிட்ட மாதிரி தான் இருக்குது, ஒரு கண்ணு தான் இப்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த டீம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய டீம் தான், ஏன்னா 5 டைட்டன் இருக்குது இப்போது கணக்குப்படி பார்த்தா 5 டைட்டன் ப்ளஸ் வந்து நம்ம லிவை இருக்கார். இது ஒரு பெரிய இது தான், இதுவே போதும் தான். பட் இது கூட 10 மான்றது, ஏன்னா அது கொலாசல் படம். அதுக்குள்ளே இவங்க என்னதான் மாறி என்னதான் பண்ணாலும் எத்தனை டைட்டன் கூட போராட போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இவங்களால் சேர்ந்து போய் தடுக்க முடியுமான்றது கூட எனக்கு டவுட்டு தான். லிவையாக இருந்தாலும் கூட தான் இத்தனை டைட்டன் கூட போராட முடியுமா சொல்லுங்கள். ஸோ என்ன பிளான் என்ன பட போகிறாங்கன்னு தெரியல. பட் இவங்க தனியாக இப்போ வந்துட்டாங்க. ஸோ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இறங்கிட்ட போகலாம் அப்படின்றது தான் முடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்டிஎன்ஸும் நம்ம மார்லியன்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம எல்டிஎன்ஸ் மேலே அவ்வளோ ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தது. ஆனால் இப்போ அவங்களே வந்து அவங்களுக்குள்ளே, அதாவது வந்து யாரும் எல்டிஎன் தான், பட் அவங்களுக்குள்ளே அவங்க வந்து ஒரு கெட்டதுன்னா எதிர்க்கிறாங்க, நல்ல விஷயத்துக்கு துணை நிற்கிறாங்களே. இப்போ இது மார்லியன்ஸ் பார்க்கும்போது இத்தனை நாள் அவங்க நினச்சிட்டு இருந்த அந்த கருத்து வந்து மாறுபடலை. ஒருவேளை இதுக்காக கூட யாரும் வந்து டிசிஷன் எடுத்தானோ, எப்பவுமே நல்ல அபிப்பிராயம் வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க எல்லாருமே. ஸோ இப்போ அது வருது இல்லை, இப்போ ஒன்று சேரும்போது இப்போ அவங்களுக்கு அது புரியும் இல்லை. ஒருவேளை இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்காக தான் யாரும் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்து இதெல்லாம் கிளப்பி விட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இருக்கலாம், சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து மாலினோட கமெண்ட்ரு இவர் தான், இவர்கிட்டயோ சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இவர் சொன்னால் அந்த கூட்டம் கேட்க தான் போகுது. இவருக்கு கீழே தானே அந்த படையே. ஸோ லிவை கிட்ட பேசுனது அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அவரும் ஷாக் ஆனார். லிவை நினச்சவங்களாம் ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக முடிச்சிடலாம். ஆனாலுமே அவங்கள்ட்ட பேசி ஓகே உங்களுக்காக நாங்களும் வரேன்றப்போ மேபி மனசு மாறலாம். இது பார்த்தா உலகத்தையே அழிக்க போகிறான்றது ஏற்றுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு தோணுது. இருந்தாலுமே எனக்கு பீக் மேலேயும் அந்த கமெண்டர் மேலேயும் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க நம்பலாமான்னு தெரியல. பட் இப்போ வேறு வழி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நம்ம லிவையும் ஹேஞ்சும் ஒன்றா எவ்வளோ சீன்ஸ் பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஆளாக இருந்து அவர் அந்த அளவுக்கு காப்பாற்றி கூடவே வச்சுட்ருக்கா. அப்பயும் நம்ம லிவை அந்த மனுஷன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ அடிப்பட்டு இது பண்ணும், ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணல, அடுத்தது வா போகலான்னு ஒரு நிற்கிறாரு. அப்பா அந்த கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. அதாவது கண்ணு முழிச்சு அடுத்த செகண்ட் ஜீக்கேங்க அவனை மேலே முடியும் அப்படின்றதுதான் ஒரு நோக்கமாக இருக்குது. இங்கே என்னெல்லாம் நடக்கட்டும், உலகம்னா அழிக்கிட்டோம், முதல்ல ஜீக்கை போட்டுத்தாங்கண்டா. எத்தனை முறை என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகாம இதுக்கு மேலே அவனை விட்றதா இல்லைன்றதுதான் அவரோட இது. எப்படி ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரையும் எமோஷனலாக சிக்கிட்டு தவிக்கிறோம் பார்க்குறோம். நம்மளுமே அவர் எமோஷனலே தான் டிசிஷன் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் லிவை மட்டும்தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மென்டாலிட்டியில் இருக்கிறது. அது எமோஷனலாக தூக்கி போட்டு அந்த விஷயத்தை கரெக்டாக போய் பார்த்து அது என்னன்னு பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருப்பார். ஸோ இப்போவும் அதே தான். அதான் அவருக்குறி எது மேலே வச்சிருக்காரோ அது மாதிரி தான் டார்கெட். சுற்றி என்ன நடக்கட்டும், பூகமே வரட்டும், பெருவலை வாட்டும், என் குறி அவன் தான், அவனை போய் நான் வச்சிடறேன்றது தான் பண்ணாமல் போச்சு. பட் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக்கு இவன் ஒரு படையை வச்சுட்டு இங்கே நின்றுட்டுருக்கான், அந்த பக்கம் அழியறதுக்கு அவங்க போயிட்டுருக்கு. நடுவில் இவங்க ஒரு சின்ன கூட்டமாக இருந்துட்டு இது மொத்தத்தையும் எதிர்த்து இவங்க ஒன்று பண்ணுறாங்கன்றப்போ நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஊர் விட்டு தப்பிச்சு போயிட்டுருக்காங்க, யாரோ ஒருத்தர் நோட்டும் பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் போகிறாங்கன்றது. ஸோ இது ஃப்ளாக்குக்கு நியூஸ் போச்சுன்னா இவனும் பின்தொடர்ந்து இவங்கள தடுக்கிறதுக்கு வரலாம். ஏன்னா 5 டைட்டன் இது என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்கள விட மாட்டாங்க. அப்படியே முன்னேறி அந்த பக்கம் போனாலும் அதுவும் என்ன இது சாத்தியன்றது தெரியல. பார்க்கலாம் எப்படி போகுது. அதுமாதிரி காணி வந்து இந்த இடம் வந்து இப்படி சொல்லி இப்படி பண்ணாதான் அவனுக்கு புரியுமா அப்படின்றது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்டா இதை தாண்டா அங்கேயே சொன்னாங்க, அப்பயே புரிஞ்சுருக்கணும். சரி விடுங்க, அதான் சொன்னேன் எமோஷ்னல், அம்மா எமோஷ்னலில் கொஞ்சம் கண்மணிதமாக நடுவிலே கொஞ்சம் அவனுக்கு அது மனசு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. அவன் இப்படி நம்புறான் நம்மன்னு. அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாகுதுங்க. போய் அதுக்கு பல்லு வலிக்க விடனா அப்பயும் நம்புறான். அவனை என்ன சொல்கிறேன்னே தெரில. அங்கேயே குழந்தையாகிறான். அவனுக்கு இன்னும் எதுவுமே தெரில. இங்கே நடந்தது அவனுக்குள்ளே ஜாட்டைட்டுன்னு போனது எதுவுமே தெரில. இப்போ தான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சு
கொஞ்சம் இது எமோஷன் ஆகிட்டான். ஓகே புரிஞ்சிச்சு, இப்போ இவனும் வந்துட்டான் உடனே எல்லாம் முடிஞ்சது தான். இல்லை இன்னொரு ஃபன் என்னன்னா, ஆணி வந்து கரெக்டாக எதுவுமே பண்ணாலுமே ஏதோ பக்கத்து வீட்டுக்காரமே வந்து அசால்ட்டாக உட்காந்துனா யோசனை போட்டு உட்காந்து எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னடான்னு வாய் ஃபுல்லாக நல்லா போட்டு அடைக்கின்னு அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிறேன். நான் இவ்வளோ தெரிஞ்சுதான் உட்காந்து எப்படா சரிங்கன்னு பார்த்தேன். இப்போ தான் இவனுங்களே பார்த்து ஷாக் ஆகிறாங்க. கோடி பார்த்து விழுந்து சிரிக்கான், இவன் பாடுறா எப்படி தின்னுகிறான். எனக்கு அப்போ அது பிடிச்சிருந்ததுங்க. காணி வந்து அப்பவும் கிண்டல் பண்ணிட்டு ஃபன்னாக எப்பயும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டாங்களோ அப்படியே ட்ரீட் பண்ணி பேசிட்டு இருந்தான். எனக்கு அதுவே புதுசாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்ட்டு. அதான் எப்படி ஆட்டம் போட்டுன்னு என்னென்ன வேலை பண்ணேன், இப்போ அசால் டைம் கூட வந்து உட்காந்து ஜாயின் ஆகல நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே இப்போ வேறு வழி, இவெல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன முடிவுன்னு தெரியல. லிவையோட ஐடியாலஜியாக தான் இருக்கணும். லிவை அண்ட் அந்த கமெண்ட் 2 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த டீம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த 2 மிக்ஸ்டு, அதாவது மாலினும் எல்டிஎன்ஸும் சேர்ந்து ஒன்றா பார்க்கும்போது நமக்கே நல்லா இதுதான்டா எதிர்பார்த்தோம். அந்த அடிச்சுக்காமல் கொள்ளாமல் இப்படி ஒன்று சேர்ந்து இருந்தாலே எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அது நடந்துட்டு இருக்குன்னும் போது நல்லா இருக்குது பார்க்க. அதே மாதிரி ரைனருக்கு யாரா இவ்வளோ மரியாதை கொடுக்குதுன்னு பார்த்தா ஆளி அப்படி அதான் அவன் கேரக்டர் ஒன்றும் சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் இருக்குது. இன்னொரு ரைனரை தூக்கி போட்டு மிதிச்சு எழுறா வாடா போகலான்ட்டு அவனே எழுப்பி கூட்டின்னு போகிறாங்க. இல்லை இப்போ வந்து ஜீக்கை எதிர்பார்த்துட்டு இருக்காருல்ல லிவை, பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு நான் அதுக்கு போயிட்டேன். ரைடர் பார்த்ததுமே எனக்கு அதுதான் தோணுச்சு. இப்போ ஜீக்கு எங்கே இருப்பான், இது பார்த்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஜீக்கு எல்லாமே இப்போது எரனுக்குள்ளே தானே, இப்போ எரன் தான் மொத்தமே ஆக்குபை பண்ணியிருக்கானா, அவனுக்குள்ளே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. அப்படின்றப்போ அதுக்குள்ளே தான் இப்போ மிக்ஸ் ஆச்சு. இப்போ இவனுடைய பவர், அந்த பவர், இப்போ இது மொத்தம் மிக்ஸ் ஆகி தான் இந்த உருவம் ஒரு பெரிய உருவம் எடுத்திருக்கான். ஸோ அதுக்குள்ளே தான் அவனும் இருப்பான். அவன் இப்போ அது செயின் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதே நிலைமையில் தான் அங்கே இருப்பான். எரன் எடுக்கிற வழியை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எரனை மிஞ்சினா தான் நீங்கள் ஜீக்கே பிடிக்க முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே லாஸ்ட்டாக இப்போ எல்லா கொலச டைட்டனும் தாண்டி போயிடுச்சு. இங்கே இருக்க நிலநடுக்கம் நடந்து முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்க பூகம் முடிஞ்சு போச்சு. அங்கே போய் இப்போ என்ன பூகம் நடக்க போகுதுன்றது தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் நடக்குது. ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.